இப்ப திமுகவுக்கு அடுத்தபடியா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் சக்தி நமக்கு தான் இருக்கும். அப்படின்னா விஜய்க்கு சவால் விடுறீங்களா? விஜய்க்கு நிச்சயமா சவால். விஜய் களத்துல இருக்கிற கட்சின்னு அவர் யார சொல்றாரு? கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்றாரா என்னன்னு தெரியல. களத்துல இல்லாத கட்சின்னா களத்துல இல்லாத கட்சி அவர் கட்சி தான். ஏன்னா களத்தை இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அவரே சொல்றாரா? அவர் வந்து சீமான சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யாராலும் இருக்கட்டும். சீமானையும் சாதாரணமா சொல்ல முடியும். 30 லட்சம் வாக்குகளை அவர் வந்து பெற்றிருக்கிறாரு. 8.33% வாக்குகளை பெற்றிருக்கிறவரை களத்துல இல்லாத கட்சின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா. இன்னைக்கு தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில அதுவும் ஒண்ணுதானே. அவர் வந்து போற போக்குல களத்துல இல்லாத கட்சின்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? அப்ப களத்துல யாருமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் மூட்டையை கட்டி வீட்டுக்கு போயிடணுமா? இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி நாங்க தான். பிரதானமா அதிகமான ஓட்டுக்களை 42% பெற்றிருக்கிற கட்சி நாங்க தான். தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இப்ப அதே கூட்டணி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் தலைமையில இன்னைக்கு கூட்டணி அமைச்சு தமிழ்நாடு 2026 தேர்தலை சந்திக்க போறோம்.